வணக்கம், நான் உங்கள் இஜாஸ். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தஞ்சாவூரில் உள்ள சிவகங்கை பூங்காவை தான் விசிட் பண்ண போகிறோம். அங்கே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விடுவோங்க. ஓகே காய்ஸ், அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சிவகங்கை பூங்காவுக்கு வந்தாச்சு காய்ஸ். இதுதான் டிக்கெட் கவுண்ட்ரு. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே டிக்கெட் வந்துட்டு பெரியவங்களுக்கு 20 ரூபாயும் சின்ன பசங்களுக்கு 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்தோன்னே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்தோடனே இங்கே வந்துட்டு இந்த மேப் மாதிரி வச்சுருக்குறாங்க, இந்த பூங்காவோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது, எங்கே பார்க் இருக்குது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க இது உள்ளே போகலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னா நம்ம ட்ராகன் வரும். இந்த தஞ்சாவூரில் இந்த பூங்காவுக்கு ஆல்ரெடி போனவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த ட்ராகன்கிட்ட நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. நானும் சின்ன வயசில் இந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்கிறேன். இங்கே வந்தோன்னே அந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. பல வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ தான் சிவகங்கை பூங்கா ஓப்பன் பண்ணி இன்றைக்கி தான் வரேன். இந்த பார்க்கில் வந்துட்டு என் தம்பிலாம் விளாண்டான் அப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ட்ராகன் பண்ணலாம் ஏறி. அப்படியே நம்ம உள்ளே வந்தோன்னா இந்த மரத்தெல்லாம் தாண்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும்போது வந்துட்டு இந்த இடத்துல இந்த காந்தி தாத்தா ஒரு பையனோட நிற்கிற மாதிரி ஒரு சிலை இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அப்பையிலேருந்தே இருக்குது காய்ஸ். இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. சொல்ல மறந்துடுறேன். இது வந்து என்னோட தம்பி, பேர் ஆதில். ஹாய் சொல்கிறா. சரி வாங்க, வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு விளாட்றதுக்கு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இது பேர் என்னன்னு சரியாக எனக்கு டப்புன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்புறம் என்ட்ரன்ஸில் அந்த மரத்துக்கிட்ட 2-4 ஊஞ்சல் வச்சுருக்குறாங்க. அப்புறம் இது வந்து சீசா இருக்குது. அப்புறம் நம்ம பெரிய கோயில் வாசலில் இருக்கிற மாதிரி இந்த சர்க்கஸ் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம தமிழர்களோட தாயக்கட்டை விளையாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல அந்த சிலையெல்லாம் அப்படியே வச்சுருக்கிறாங்க. இவங்க பேர் ஏதோ வந்துட்டு போட்டிருக்கு, ராஜராம் சிற்பி அப்படின்ட்டு போட்டிருக்கு. சாரி, இதை வந்துட்டு செஞ்சவங்களோட பேர் போல். அப்புறம் இந்த குளத்துக்கு பக்கத்தில் இந்த மாடெல்லாம் இந்த கேம்லாம் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இதெல்லாம் வேறு சைட்லேருந்து இங்கே மாற்றி வச்ச மாதிரி தெரியுது. இந்த டோட்டலாக இந்த பார்க்கே மாறி இருக்குது காய்ஸ். இது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்விம்மிங் பூல். இது வந்துட்டு இன்னும் ரெடி பண்ணல போல். இது வந்துட்டு எதுவும் பண்ணல, அப்படியே வந்துட்டு சும்மா பெயிண்டிங் பண்ணி மட்டும் வச்சுருக்குறாங்க. இது வந்துட்டு ஒன்றும் ரெடி பண்ணல. இங்கேருந்து பார்த்தா வச்சுக்கோங்க, நம்மளோட பெரிய கோயில் வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக தெரியுது. இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கால் வலி இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஸ்டெப்ஸ் ஏற முடியாதவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸ்லைடாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரில. இருங்கப்பா போயிட்டு நம்ம ராஜராஜ சோழன் வந்துட்டு போர் தடுத்ததெல்லாம் இங்கே வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க கைஸ். நம்ம வந்துட்டு இந்த இடத்துல எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. நான் வீடியோ எடுத்திருக்கேன், எல்லாமே உங்களுக்கு கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இப்படியே வந்துட்டு நம்ம வெளியே போனோம்னா வேறு என்ன இருக்குதுன்னு தெரில. வாங்க போய் பார்ப்போம். அப்படியே இருங்க, வெளியே போக கண்டினியூ பண்ணுறேன். இந்த இடத்துல வந்துட்டு ஜிராஃபிலாம் வச்சுருக்குறாங்க கைஸ். இந்த மாதிரி மரத்துக்கெல்லாம் வந்துட்டு லைட்டிங்லாம் கொடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். அப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு உட்காந்து பீஸ்ஃபுல்லாக பேசுகிற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க.
நம்ம ஃபேமிலியோட வந்தால் கொஞ்சம் நேரம் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக பேசலாம் இங்கெல்லாம். ஓகே கைஸ், நம்ம சிவகங்கை பூங்கா பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இங்கேருந்து அப்படியே வெளியே போயிட்டு பெரிய கோயில் போகலான்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரில, வாங்க பெரிய கோயிலுக்கு போய் பார்ப்போம்.